பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? பக்கத்தில் இருக்க கரங்களை பிடித்து சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், நன்றாக நடக்கிறேன், நன்றாக பேசுகிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம கிருபையின் மண்டலம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் செகண்ட் பார்ட்டாக, இரண்டாவது பாகமாக நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ கிருபைனா என்னன்னா, மனிதனுக்கு ஒரு பலன் இருக்கிறது, அதுக்கு அவனுடைய திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொலிக்கெல்லாம் சொன்னோம்னா தெம்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஒரு பொருளை தூக்க முடியுது, அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதே போல் தேவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது, அந்த பலனுக்கு பேர் தான் கிருபை. அவர் பாவியை தூக்கி எடுத்துடுறாரு, நீதிமானாக மாற்றிடுறாரு, வியாதியஸ்தனை தூக்கி சுகமாக்கிறாரு. அந்த பலனுக்கு பேர் கிருபை. அந்த கிருபை எதுக்காக கொடுக்குறாருன்னா, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு கொடுக்குறாரு, பாவத்தில் நீடித்து வாழ்வதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மெத்தடாலஜி இருக்கு பாருங்க, மைண்டில் இருக்கிற மனுஷனுடைய மைண்ட்லேருந்து வர்றதான அந்த சிந்தனைகள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போகும். ஆண்டவர் அதனால தான் மனுஷனை படைச்சதை பற்றி விசனப்பட்டன்னு சொல்லியிருக்கிறார். அவ எதுக்காக மன்னிப்பை கொடுக்குறாருன்னு சொன்னால், அவரை போல் மாறி அவர்கிட்ட போகிறதுக்காக தானே தவிர, ரிவர்ஸில் பாவத்தில் போய் நீ மறுபடியும் செய்துட்டு வா, எவ்வளோ முறை வந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல. அல்லேலூயா. மனிதனை மனிதன் மன்னிப்பதற்கு அன்லிமிட் வச்சிருக்காரு. உன் சகோதரன் ஒரு தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன போட்டிருக்காரு? ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்படிவதும் மனுஷனுக்கு ஒரே முறை மறுபடியும் பிறந்துரு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிறந்துச்சு, அதோட முடிஞ்சு வச்சு. இந்த வசனத்தை தூக்கி அதுக்கு போடுறது, அதை தூக்கி இங்கே போடுறது. ஏன்னா பைபிளை ஸ்டடி பண்ணுறது இல்லை, அதனால் வர்ற குழப்பங்கள் இதெல்லாம். சரி, புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அந்த கிருபையின் மண்டலம் அப்படின்றது அதனுடைய ஹப். அப்படின்னா என்னென்னா, இந்த மையமாக இருக்கிற ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரத்துக்கு அந்த சக்கரத்துக்கு நடுவில் ஒரு ஆணி, அச்சாணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹப்பு. அந்த அச்சாணியாக இருக்கிறது, கிருபையின் மண்டலத்துக்கு அச்சாணியாக இருப்பது தேவனுடைய சித்தம். The hub of the grace realm is the will of God. தேவனுடைய சித்தத்தை மையமாக வச்சு இயங்குற ஒரு மண்டலம், இயக்கம் எதுன்னா கிருபையின் மண்டலம். சொல்லுங்க, கிருபையின் மண்டலத்திற்கு தேவ சித்தம் மையமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கிருபை எப்போ வேலை செய்யணும்? தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்போ குளிர் பிரதேசத்தில் சில பழங்கள்லாம் விளையும், அது பிளெயின்ஸில் விளையாது. ஏன்னா அதுக்கு அங்கே தான் விளையும், அதனுடைய நேச்சர் அதுதான். அதே போல் கிருபை மேல் கிருபை நம்ம பெறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் மையமாக இருந்தால், தேவ சித்தம் அச்சாணியாக இருந்தால், கிருபை மேல் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, அப்போ கிருபைனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பலனை தான் கிருபைன்னு அடையாளப்படுத்துகிறார். செயல் திறன் அளிக்கும் தேவனின் வல்லமை. அப்படின்னா செயல்படும் திறனை அளிக்கும் தேவனின் வல்லமை. என்ன செயல்படும் திறன்? தேவனுக்காக செயல்படுவதற்கு எனக்கு திறன் இல்லை, அவர்கிட்ட திறன் வருகிறது, அதனுடைய பெயர் தான் கிருபை. அல்லேலூயா. அதுக்கு தான் எபிரேய மொழியில் ஹென் என்றதான ஒரு வார்த்தை இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கேரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மொத்தம் 333 இடங்களில் இந்த கிருபை என்ற வார்த்தை தமிழில் வருகிறது. ஆங்கிலத்தில் நிறைய பிரித்து போட்டிருக்கிறாங்க, லவ், மெர்சி, கிரேஸ் அப்படின்னு பிரித்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது தனித்தனியாக வரும். ஓகே, அது நமக்கு ஆய்வு செய்கிறவங்க, நீங்கள் நிறைய ஆய்வு புத்தகங்கள் இருக்குது, ஆய்வு வேதாகமங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வேதத்தை படிப்பதற்கு ஆய்வு செய்யுங்கள், செய்திகள் நீங்கள் தயார் பண்ணுங்கள். அந்த வயது வந்துடுச்சு உங்களுக்கு.
செய்திகளை நீங்கள் தயார் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொருத்தர் செய்தி இன்னும் கேட்குறவங்களா இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஆமீன் சொல்லலையே, வெரி குட். எல்லாருமே சேர்ந்து சொல்லாமல் ஆமீன்னு. ஓகே, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு, அதை கோடு போட்டு வைங்க. எதனால் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தொடருங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மேல் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். வாசிங்க 8 வரைக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நம்ம வாசித்துட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது என்னால் உண்டானதல்ல. ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. கரங்களை விரித்து சொல்லுவோமா? ரட்சிப்பு தேவனுடைய ஈவு, மனிதனால் உண்டானது அல்ல. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க சிலர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் பயபக்தியாக இருந்தேங்க, கடவுளுக்கு நல்லவனாக இருக்க காட்டி தான் நான் ரட்சிக்கப்பட்டனோ. நல்லவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, கெட்டவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மனுஷனுக்கு ரட்சிப்பு. அவன் என்ன செய்யணும்னா, இயேசு எனக்காக தான் பிறந்தார், இயேசு எனக்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், இயேசு எனக்காக தான் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக தான் கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தான்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ரட்சிப்பார். ஆண்டவர் ரட்சிப்பார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லாதீங்க, இனிமே இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லுங்க. அதான் கரெக்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி கேட்போம்? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு தான் கேட்போம். ஆனால் பதில் எப்படி சொல்லணும்? ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் பாவத்தில் கிடந்தேன், சாபத்தில் கிடந்தேன், குடியில் கிடந்தேன், அசுத்தத்தில் கிடந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைந்து விட்டேன். எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று நான் தவித்தேன். அப்பொழுது நற்செய்தி எனக்கு வந்தது, இவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி அவரை மனதார ஏற்றுக்கொண்டதினால் அவர் என்னை ரட்சித்தார். மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசித்தோம். எப்போ நம்ம மேற்கனவே சொன்ன 4 விஷயம், பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அந்த 4 விஷயத்தை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்ததுனால கிருபையினால் ரட்சித்துட்டார். அல்லேலூயா. அப்போ கிரேஸ் அப்படின்றது என்னன்னா, அவர் செய்கிற விஷயம், அவர் நம்மேல் வைக்கிறதான நடவடிக்கை, அவர் நம்மேல் வைக்கிறதான அன்பு, நம்மேல் வைக்கிற இரக்கம், நம்மேல் வச்சிருக்கிற பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் கிருபை. சரி, அதுக்கு கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னாக்கா, 6ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 6ஆம் வசனம் தானே ஃபஸ்ட் வசனம் இல்லையா? கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, இதுக்கும் கிரேஸ்ன்னு தான் அர்த்தமாகும். தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட, யாரோடு கூட? யாரோடு கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். எப்போ நீங்கள்லாம் உன்னதங்களே அவரோடு கூட உட்கார பண்ணினாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரோ அப்பயே கொண்டு அங்கே உட்கார வச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் மீட்பு. சொல்லுங்க. நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். எப்பொழுது மீட்கப்பட்டீர்கள்? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாக மீட்கப்பட்டீர்கள்.
கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். முடிஞ்சு போச்சு. மீட்பின் கிரியை முடித்து விட்டார். மீட்புன்றது என்ன தெரியுங்களா? மனுக்குலத்துக்கு வேண்டிய கிரயத்தை செலுத்தி இனி இப்போ நம்ம பிறந்தவன் இனி பிறக்க போகிறோம் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டேன். முடிஞ்சுது. எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க ஆத்மாக்களை எங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன்? உன்னதெல்லாம் உட்கார வச்சுட்டேன். ஆனால் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் பிறக்கவில்லை. நான் பிறந்து வளர்கிறேன். வளர்ந்த பொழுது மீட்பின் நற்செய்தி எனக்கு அறிவிக்கப்படுகிறது. உன்னை மீட்கும் ஒரு மீட்பர் இருக்கிறார், மீட்ட ஒரு மீட்பர் இருக்கிறார் என்ற நற்செய்தி வரும்பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்க, அது என் ரட்சிப்பின் நாள். மீட்பு நாள் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. நான் இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறேன். இப்படி நற்செய்தி ஒருவர் அறிவித்தார். நான் நன்றாய் கவனிங்கள். நீங்கள் மீட்பின் செய்தியை பெற்ற நீங்கள், மீட்கப்பட்டிருக்கிற நீங்கள், ரட்சிக்கை பெற்றிருக்கிற நீங்கள், ரட்சிப்பின் செய்தி ஒவ்வொருவருக்கும் அறிவிங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி காட் வில் பே த ப்ரைஸ் ஃபார் த சின்னர். பாவிகளுக்காக எல்லாத்தையும் செலுத்தின ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுங்க. அவங்கள இயேசு ரட்சிப்பார். நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த காஸ்பிளும் சொல்ல வேண்டாம். இருக்கிற வசனத்தை மட்டும் சொல்லுங்கள். சிலர்லாம் காஸ்பிள் சொல்கிறது இவங்களே ஒரு காஸ்பிளை தயாரிப்பாங்க. அப்படிலாம் தயார் பண்ணாதீங்க. ஆஸ் இட் இஸ் என்ன ரிட்டன் இருக்கோ அதை சொல்லுங்க போதும். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னா எல்லாத்துலேயுமே தேவ சித்தம் இருக்கணும். அப்போ தான் இதை நாம் பயிற்சி பண்ண முடியும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16. தேவனுடைய 1 பேதுரு 15-16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப தேவ சித்தம் என்ன? all the walk of life we must be live like him, live holy life. நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா வாழணும். அதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்த ஒரு மனுஷன் யாருன்னா பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல். அவர் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன சரண்டர் பண்ணார்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர் தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவரை தொடுகிறார். அவருடைய ஒளி அவரை தொடுகிறது. அப்பொழுது அவர் பேசுகிறார். கவனிங்க, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நல்லா கவனிங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர் இடத்துல? அன்னைக்கு தாங்க மனம் திரும்புறாரு. அன்னைக்கு தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார் அவரை. அந்த ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அவர் என்ன கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட? நான் எதுக்கு அந்த ஃபுல்லா வாசிங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நான் என்ன செய்யணும்? வாட் ஐ மஸ்ட் டூ? நம்ம ரட்சிக்கப்பட்டவன் நாம் என்ன கேட்குறோம்? ஒரு வீடு மட்டும் கட்டிட்டா பரவாயில்ல, ஒரு இடம் மட்டும் வாங்கிட்டா பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் அறிந்த நியாயப்பிரமாணத்தை கரைத்து கொடுத்த பவுல் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்? நான் என்ன? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவர், இன்னைக்கு எங்கே அனுப்புறீங்க, அங்கே போகிறேன், என்ன செய்ய சொல்கிறேன், அங்கே செய்கிறேன். இதுதான் கிருபை மேலே கிருபை பெறணும்னா தேவ சித்தத்தை மையமாக வைத்து நம்முடைய காரியங்களை செய்யணும். எதை செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். அதை ஏற்கனவே ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம், 1 பேதுருவில் வாசித்தோம். திரும்ப அதை நீங்கள் தியானித்து பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தேவ சித்தத்தை மையமாக வைத்து வாழ வேண்டும். ஆகவே தான் ஜெபம் மிக முக்கியமானது. அந்த ஜெபத்தில் தேவ சித்தம் அதை விட மிக முக்கியமானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் கிருபை, அவரே கிருபை, அவருக்கு கிருபை கிடைத்தது. அவரை பெற்றெடுத்த மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் கிருபை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவரே கிருபா பாத்திரம், கிருபா அவதாரம், கிருபை பலியாக மாறினார். இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். தேவ சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக செஞ்சதுனால அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பரலோகமே செய்தது. அவர் செய்ய காண்கிறது எதுவோ அதை தவிர வேறு ஒன்றையுமே அவர் செய்ய மாட்டார், இயேசு கிறிஸ்து. ஏன்னா த வில் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ் லைஃப். தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கிருபை மேல் கிருபை பெறணும்னா எல்லாவற்றிலையும் தேவ சித்தம் மையமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் வாசிங்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் அவருடைய கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்பி இதை செய்வோம். நோ நோ நோ, நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. யாரை நம்பி செய்யக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் நம்பக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எதை வேணால் செய்வீங்க, அவர் உங்கள் பின்னாடி வர மாட்டார். அவர் சொன்னால் செய்யுங்க, அதுதான் தேவ சித்தம். அவருக்கு சித்தமாக இருந்தால் தானே சொல்லுவார். அவர் சொன்னால் செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு அவரை வம்புக்கு இழுக்காதீங்க. அல்லேலூயா. நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்லாம் அவரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட முடியாது, கூப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்தை மையமாக வைத்து தான் கிருபையின் மண்டலமே இயங்குகிறது. நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் பெறணும். நீங்கள் வாசித்துங்க நெகேமியன் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணுறார் நெகேமியா. வாசிக்கிறீங்களா? உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. கிருபை ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜிலுமே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, தேவன் நம்மை ரட்சித்த நாளிலிருந்து கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுனா என் கிருபையே அவன் சார்ந்து இருக்கணும், என் கிருபையை கேட்கணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு என் சித்தத்தை அவன் செய்யணும். அல்லேலூயா. அப்போ என்ன போட்டிருக்கிறது? உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராகன்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 13:5 உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். கிருபையை தான் நம்பி இருக்கணும். பலத்தையும் நமக்கு இருக்க பணத்தையும் திறமையும் ஆளுகையும் நம்பி இருக்கக்கூடாது. சங்கீதம் 51:1 தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். கிருபை 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 கிருபைன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்ப கிருபையின் ஆவியாக அவர் இருக்கிறார். கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆவியானவராக இருப்பார். நீங்க கிருபையை சார்ந்து கொண்டா அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் அவர்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன். வாசிங்க. நான் தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிருபை எவ்வளோ முக்கியமானது பாருங்க. நம்மளால் முடியாது தான், அது உண்மைதான். எந்த ஏரியாவிலையுமே எந்த லைஃபினுடைய எந்த பகுதியிலையுமே எதையுமே செய்ய பலனற்றவளாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிருபை மேலே கிருபை பெற்றுக்கொண்டே இரு, கிருபையை சார்ந்து கொள், என் சித்தத்தை செய், கிருபையை தருவேன், சித்தத்தை செய், கிருபை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவரால் மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆண்டவரால் மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியுமா? இயேசு கிறிஸ்து எழுப்பினாரா? லாசரு எங்கொண்டு வச்சாங்க? கல்லறையில் வச்சாங்க. அப்போ லாசரு மரித்த உடனே போயிருக்கலாம்ல. சாரி,
அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, உம்முடைய நீ சிநேகிக்கிற இந்த லாசர் என்ன பண்ணியிருக்கான், வியாதியாக இருக்கிறான், மரண படுக்கையில் இருக்கிறான்னு சொல்லும்பொழுது மறுபடியும் 2 நாள் மீட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. 2 நாள் மீட்டிங் நடத்துகிறாரு. எங்கே வரல, பெத்தானியா கிராமத்துக்கு வரல. மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு, 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் வர்றாரு. ஏன் வர்றாரு, 4வது நாள் போகணும், மேலே இருந்து கட்டில் வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய கம்பேஷன் எதாக இருக்கும், ஐயோ உடம்பு சரியில்லை டக்குன்னு கிளம்ப போகலாம். ஆனால் அவர்கிட்ட கேட்கும்பொழுது பிதாவாகி தேவன் இயேசுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு, நோ 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 4வது நாள் போகும். அமைதியை ஊழியம் பண்ணிட்டு இருக்காரா? சரி, அப்புறம் கல்லறைகிட்ட வர்றாரு. கல்லறைகிட்ட வரும்போது அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இப்பொழுது இங்கு இருக்கிறவர்கள் நிமித்தமாக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு, லாசருவே. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு யாரை எழுப்ப மட்டும்தான் சித்தம், யாரை எழுப்ப மட்டும்தான் சித்தம். இப்ப எல்லாரும் வெளியே வாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கல்லருக்கு அத்தனை பேரும் வெளியே வந்திருப்பாங்க. பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு நினச்சி ஆண்டவர் பண்ணியிருந்தார்னா எதை விட்டு வெளியே வந்திருப்பாரு, காட்ஸ் வில்லை விட்டு வெளியே வந்திருப்பாரு, ஜம்ப் பண்ணி வெளியே வந்திருப்பாரு. எங்கேயுமே ஒரு மைக்ரோ லெவல் கூட மிஸ்டேக் பண்ணாமல் 100% காட்ஸ் வில்லிலே அப்படியே வாழ்ந்து கரெக்டாக போய் சிலுவைக்கு போய் மரித்து ஜீவனை கொடுக்குற வரைக்கும் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக இயேசு செய்தார். அல்லேலூயா. இயேசுவால் அற்புதங்கள் செய்ய முடியும், மரித்தவரை எழுப்ப முடியும். எருசலேம் தேவாலயத்துக்கு எத்தனையோ முறை போனார், ஆனால் வழியில் ஒருத்தர் சப்பானி உக்காந்துருந்தான், அவனை அவர் எழுப்பலை. ஏன்னா அங்கேருந்து எந்த ஆர்டரும் வரல. பிதாவாகிதான் அதிகரித்து ஒன்றும் சொல்லலை. எப்பயுமே எல்லாமே செய்யறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்க முடியாது. தேவன் சொன்னால் செய்ய வேண்டும், அப்போ தான் கிருபை மேலே கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபைன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உங்களால் இயலாத காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலமாகவே கர்த்தர் செய்யணும்னா நீங்கள் தேவ சித்தத்தை மட்டும் பரிபூர்ணமாக செய்யுங்க, கர்த்தர் கிருபை கொடுப்பார். படிக்க வைக்க முடியலையே படிக்க வைப்பார், வேலை கிடைக்கல வேலை கிடைக்க வைப்பார், உயர்வு கிடைக்கல உயர்வு கிடைக்க வைப்பார், ஜெபிக்க முடியல ஜெபிக்க வைப்பார், வேத வாசிக்க முடியல வாசிக்க வைப்பார், ஞானம் கிடைக்கல ஞானம் கொடுப்பார், பாதுகாப்பு கிடைக்கல பாதுகாப்பு கொடுப்பார். டிபெண்ட் அப்பான் கிரேஸ். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா கிருபை மேல் கிருபையை தேவன் தருகிறார், கிருபை மேல் கிருபையை தருகிறார். அப்போ அவருடைய கிருபை நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். சொல்லுங்க எல்லாரும், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஜெபிக்கிறேன், அப்போ பிரச்சனைகளையும் சந்திக்கிறேன். பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனைகள் ஆண்டவருடைய பாதத்தினால் நசுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறதை நான் பார்க்கிறேன். இது தேவனுடைய கிருபை. ஏன்னா எல்லாருடைய பாரத்தை நம்ம சுமக்கவும் முடியாது. யார் சுமந்து தீர்த்துட்டாரு, ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்போது பல பிரச்சனை சந்திக்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து மேற்கொண்டு வர்றதுக்கு தேவன் தான் கிருபை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆகிய கிருபை ரொம்ப முக்கியம், கிருபை ரொம்ப முக்கியம். கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபையை தவறாக பயன்படுத்தாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க. இப்போ உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாதுகாப்பான பயணத்துக்கு தான். கொண்டு போய் யார் மேலேயே மோதுறதுக்கோ கொண்டு போய் எங்கேயோ இடிக்கிறதுக்கோ லைசன்ஸ் கொடுக்கல. தவறுதலாக அப்படி நடந்தால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டு அல்லது கேஸு உண்டாகும். ஆனால் நம்ம எதுக்காக நம்ம பயணிக்கிறோம், பாதுகாப்பாக போகணும், அதுக்காக தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிருபையே பரிசுத்தமான வளர்ச்சிக்கு, நீதியான வாழ்க்கைக்கு, தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு, தேவனுக்குள் நிலைத்திருந்து பெருகுவதற்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிவதற்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபையை கொண்டு போய் பாவத்தில் வாழ்கிறதுக்கு கொண்டு போய் பயன்படுத்தினா அதை விட பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது. அவங்க கிருபையிலேருந்து விழுந்துருவாங்க, மறுபடியும் கிருபையிலேருந்து தூக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க பாரு, வேதம் என்ன சொல்கிற நிருபங்களில், ஒரு முறை
பரம ஈவை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை தங்கள் காலின் கீட்டு மிதிக்கிறதுனால மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். முடிஞ்சு போச்சு. கிருபையை ரொம்ப வேஸ்ட் பண்ணி, கிருபைனா எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்பமாக நினச்சி எப்படி வேணால் வாழ்கிறவங்களுக்கு விழுந்துட்டாங்கன்னா அது ஆண்டவர் தூக்க மாட்டார். எல்லாருக்குமே ஒரு நிலைப்பாடுன்னு இருக்குது. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தை அறிகிறார். எந்த நோக்கத்துக்காக நாம் ஒன்றை செய்கிறோம் என்பதே அவர் அறிவார். ஒரு மனுஷன் தெரியாமல் போய் விழுந்துட்டான்னா கிருபை தூக்கும். வேணும்னே விழுந்துட்டு என்னை தூக்குங்க தான் சொல்லியிருக்கீங்களே, கிருபை அவர் நினைச்சாதான் செய்ய முடியும். அல்லேலூயா. அறியாத உள்ள காலத்தில் கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எங்குமுள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஒரு கதை ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு கழுதையை ஒருத்தன் வளர்த்தான். அந்த கழுதையை வச்சு அவன் உப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். சில சமயத்தில் அவன் ஒரு சில ஊருக்கு போகும்பொழுது கால்வாய் இருக்கல, வாய்க்கால் இருக்கல, வாய்க்காலை தாண்டி அந்த பக்கம் போக வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த கழுதையை அந்த வாய்க்காலுக்குள்ளே நடத்தி அந்த பக்கம் கொண்டு போயிடுவான். ஒரு முறை என்ன பண்ணிச்சுன்னா, கழுதை தடுமாறி அந்த வாய்க்காலில் விழுந்துருச்சு. விழுந்தவனை பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு. கரைஞ்சி போயிட்ட பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பார மூட்டையெல்லாம் சரிஞ்சு அப்புறம் உப்பு பாதி தண்ணியில் போயிருக்கும்ல, கரைஞ்சது பாதி கொட்டினது பாதி போயிருக்கும். மறுபடியும் இருக்கிற உப்பை கொண்டு போய் வித்துடலான்னு சொல்லிட்டு மூட்டையை எடுத்து வச்சு பயணிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கழுதை ஃபீல் பண்ணிச்சு, இப்போ எப்படி இருக்குது, லேசாக இருக்குது. ஓகே, அப்போ லேசாகணுன்னா என்ன பண்ணணும் அதுன்னு யோசனை பண்ணிச்சு. அடுத்த நாள் உப்பு மூட்டையை கொண்டு வந்துச்சான். இப்போ கழுதை வேணுட்டுன்னு விழுந்துச்சு. உப்பு மூட்டை பாதி போயிடுச்சு, கரைஞ்சது, உப்பையும் லேசாக இருந்துச்சு, போயிடுச்சு. மூணாவது நாளும் அதே மாதிரி விழுந்துச்சு. அப்போ தான் இவன் யோசித்தான், கழுதை தானாக விழலை, வேணுக்கிட்டுமே விழுந்திருக்கு அப்படின்னு என்ன செய்தான்னு சொன்னால், அடுத்த நாள் என்ன பண்ணால் ஒரு பஞ்சு மூட்டையை ஏற்றிட்டு வந்தான். இப்போ லேசாக இருக்குது, இதை விட லேசாக மாறப்போகுதுன்னு நினச்சி என்ன பண்ணிச்சு, கழுதை தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. விழட்டுன்னு விட்டான். எழுந்திருக்கும் போது பார்த்தா தூக்கவே முடியல. பஞ்செல்லாம் நினச்சி என்னாச்சு, இடுப்பு உடையிற அளவுக்கு வலி வந்துச்சு. அப்போ தான் நினச்சிது, நம்ம தெரியாமல் ஒரு நாள் விழுந்தோம், ஆனால் அதை வச்சு மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே விழுந்ததுனால இப்போ எஜமான் சரியான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாருன்னு மனம் திரும்பிச்சு. ஆகவே கிருபையை பாவத்திற்கோ அசுத்தத்திற்கோ சுயநலத்துக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. தேவ சித்தத்தின் அடிப்படையில் தான் கிருபை வேலை செய்யும். அல்லேலூயா. ரோமர் 5:17 அவருடைய கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனடைந்து ஆளுவான் என்பது அதிக நிச்சயமாமே. வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவன். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனால எல்லாரும் பாவியா மானது போல ஒரு மனிதர் வடிவில் வந்த இயேசு கிறிஸ்துவினாலே சர்வ வல்லமையுள்ள தேவனாலே எல்லாரும் நீதிமானாகிறாங்க. சொல்லுவாங்க, இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால தான் நான் பாவியாக பிறந்துட்டேன். உண்மை. அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமில்லாத பலியாக மரித்தார். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக அனைவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அது எப்படி உண்மையா? அந்த உண்மையை, இந்த உண்மையை அதிகமாக பேசுங்க, அந்த உண்மையை பேசிகிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியாக இருக்கிறோம், தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம். அவரை மாதிரியே மாறுறதுக்கு, அவரை மாதிரியே வாழ்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பாருங்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, நித்திய ஜீவன், இங்கேயும் ஜீவன் நித்தியத்திலும் ஜீவன் அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது அழைச்சிருக்காரு. அதுக்காக என்னத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரு, பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். காலையில் எழுந்திருக்க முடியாது, உண்மை. என்ன கேட்டு பாருங்கள், கிருபை எழுப்பி விட்ருவங்களே.
அல்லேலூயா. நைட்டு ஒரு 12 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிக்கணும், பயங்கர தூக்கம் வர நேரம் இப்போ. ஆனால் கிருபையை கேளுங்க, ஆண்டவர் என்ன ஏஞ்சி ஜெபிக்கணும்ப்பாண்ணா, கிருபை கொடுப்பாரு. எங்கள் ஊரில் ஒரு அம்மாவுக்கு படிப்பு ஸ்கூலுக்கே போனதில்லை, ஒரு பாஸ்டருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் பாஸ்டமாக இருந்துக்கிட்டு பைபிள் படிக்கலாம் எப்படின்ட்டு உக்காந்து அழுது ஜெபிக்கிறாங்க. அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகாதவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி படித்தாங்க இன்னை வரைக்கும் தெரியல. உண்மை, கிருபை எதை வேணால் செய்யும். நீங்கள் கிருபை சார்ந்து, கிருபை வேணும்னா தேவ சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 54 இந்த கிருபையினுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி சில வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 19 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகும், நான் உங்கள் தேவனாய் இருக்கிற, நான் உங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 19 அதிகாரம் 2ஆம் வசனம், 20 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாரை ஒருத்தர் எடுத்து வாசிங்க டக்குன்னு. பரிசுத்தந்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 20 அதிகாரம் நான் உங்கள் நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க, 26ஆம் வசனத்தில் அதான் போட்டிருக்கிறது. நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற ஈக்குவலா, எனக்கு ஈக்குவலா இருங்கன்றாரு. எதுல? பரிசுத்தத்தில் எனக்கேற்ற பரிசுத்தரங்க. அல்லேலூயா. போன வருஷம் இந்த வசனம் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா பரிசுத்தமாக வாழ்றது தான். அதுக்காக தான் கிருபையை கொடுக்குறாரு. கிருபை தேவ சித்தத்தை தான் மையமாக வைத்து இயங்குகிறது. நீங்கள் எந்த லெவலில் போகணுன்னாலும் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. பாருங்க, கடந்த நாட்களில் திருமண காரியங்கள்லாம் செய்தோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது உண்மையாக ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்லுவேன் நான். எதுவுமே எங்கள் கையில் கிடையாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், பிசாசனுடைய பெரிய தந்திரமான நிறைய காரியங்கள் எல்லாம் போராடிட்டு கிடந்தோம். என்ன எப்படி நடக்கும், எது எப்படி நடக்குன்னே தெரியாது. ஆனால் இரவு நேரங்களில் கண்ணீர் விட்டு பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கிருபையை கொடுத்தார். கிருபையை கொடுத்தார். கிருபைக்குள்ளே எல்லாமே இருக்குது. கிருபைக்குள்ளே சமாதானம் இருக்குது, கிருபைக்குள்ளே அன்பு இருக்குது, கிருபைக்குள்ளே பொருளாதார ஆசீர்வாதம், கிருபைக்குள்ளே எல்லாம் இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை என்னவா மாறிச்சு? மாம்சமாகி. அந்த வார்த்தை மாம்சமா மாறிச்சு. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. முடியாத கண்டிப்பாக உங்களுக்கு நீ சொல்கிறது உண்மைதான் இருக்கும். ஆனால் அந்த உண்மையை பொய்யா மாறணும்னா கிருபை வந்துச்சுன்னா அங்கே ஒரு சத்தியம் நிலைநாட்டப்படும். கர்த்தர் உங்கள் மூலமே முடியாததை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரான்னு போட்டிருக்கா. 14ஆம் வசனம் வாசிங்க, எல்லாருமே சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இயேசு கிருபையினாலும் நிறைந்தவர், சத்தியத்தினால் நிறைந்தவர். சொல்லுங்க, இயேசு கிருபையினாலும் நிறைந்தவர், சத்தியத்தினால் நிறைந்தவர். கிருபை என்ன செய்து, சத்தியம் என்ன செய்து சொல்லி நான் முடிக்க போறேன். சத்தியம் குற்றங்களை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கும். சத்தியம் என்றது குற்றங்களை சொல்லுங்க சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும்.
எது தப்பு எது சரி, எது தப்பு எது சரி சுட்டி காமிச்சிட்டே இருக்கும். அதை நான் ரியலைஸ் பண்ணி ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினால் கிருபை பாவத்தை மூடிவிடும், கிருபை அக்கிரமத்தை மூடிடும். ஆகவேதான் சங்கீதத்தில் 32 போட்டிருக்கு, 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மனம் திரும்பாதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவர் எப்படி மூடுவார்? அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மூடினது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிரந்தரமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, பாவத்தினுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ளாதபடி கிருபை நம்மளை நீதிமானாக, பலவானாக, வல்லமையுள்ளவர்களாக மாற்றி உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ செய்கிறது. ஆகவே கிருபை மிக மிக முக்கியம். எந்த பகுதியில் நீங்கள் வீக்னஸாக இருக்கிறீங்களோ அதை கண்டுபிடிங்க. ஆண்டவர் இது மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இன்றைக்கு கிருபை மேல் நான் கிருபை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ரட்சிப்பு கிருபினால் வந்தது. அதே போல இந்த உலகத்திலிருந்து அவருடைய வருகையில் மறுரூபமாய் போக போகிறது எதனால் தான் உண்டாக போகிறது? கிருபையினால் உண்டாக போகிறது. என்னுடைய எல்லா வாழ்க்கை முழுவதும் நான் செய்ய போகிற எல்லா காரியங்களும் என்னுடைய ஜீவிய காலம் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தை மையமாக வைத்து செய்து அவருடைய நான் கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்றவங்க எழுந்துள்ளங்க. இந்த கிருபை தேவன் உங்கள் மேல் தம்முடைய கிருபையின் ஆவி உங்கள் மேல் பொழிந்தருள்வாராக. நீங்கள் செய்கிற காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவாராக, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக, நல்ல பலத்தை கொடுப்பாராக, நல்ல உயர்வை கொடுப்பாராக. உங்கள் வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே, பிரயாணங்களிலே எல்லாவற்றிற்கும் தேவன் கிருபை அளிப்பாராக. எல்லாவற்றுக்கும் தேவன் கிருபை அளிப்பாராக. அவருடைய கிருபை என்றென்றும் இருப்பதாக. அவருடைய கிருபை உங்களை உயர்த்துவதாக. அவருடைய கிருபை உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதாக. கரங்களை தட்டி ஓரா பலரபா ஷகரதன ரபதி அலரபமா, ஓரா பலரங் கரபா ஷகரதன ரபதி அலரபமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்து நிற்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மீதும் கிருபை உண்டாகட்டும். நான் தன்னால் இயலாததை தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்று உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படட்டும். உடைய வல்லமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.